கோயில்ல பிஸ்மில்லாபாத் இல்ல சாம்பார் சாதம் இது செய்யறதுக்கு என்னென்ன பொருள் போட போறோம், எப்படி செய்ய போறோம் அப்படின்றத நீ வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். முதல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு சிறு பருப்பு, தோரம் பருப்பு இது ரெண்டுத்தையுமே உள்ள ஆட் பண்ணி உள்ள கொஞ்சமா ஆயில் விட்டுக்கங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பருப்பு தீயாம இருக்கிறதுக்கு. கொஞ்சமா சீரகம், பெருங்காய கட்டி இது கொஞ்சமா உடைச்சு உள்ள ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா நெய்யுமே உள்ள ஆட் பண்ணிக்கங்க. இந்த பருப்பு நல்லா பாயில் ஆகட்டும். இதை வேக வச்சு ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்துல எண்ணெய், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், கொஞ்சமா பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன், கொஞ்சமா கருவேப்பிலை இதையுமே உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இதையுமே உள்ள ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சில்லி பவுடர் இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கல்லுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கங்க. தண்ணியுமே உள்ள ஆட் பண்ணி இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி பச்சரிசி ஊற வச்சிருக்கேன், அதையுமே உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சாப்பாடு நல்லா குழையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பாடு நல்லா குழைஞ்சதுக்கு அப்புறம் பீன்ஸ், கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், கேரட், பச்சை மிளகாய், சௌ உருளைக்கிழங்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆட் பண்ணல, பட் நீங்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறது நல்லது. கருவேப்பிலை இதையுமே ஆட் பண்ணி நம்ம ஆரம்பத்தில் வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பை உள்ள மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு நல்லா அந்த ஹீட்லயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலா சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா குடமிளகாய், மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஹீட்லயே இது எல்லாமே நல்லா பாயில் ஆயிடும். ஃபைனலா கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுட்டா கோயில்ல செய்யற அந்த சாம்பார் சாதம் ரெடி ஆயிடும். எல்லாமே எப்படி செய்யறோம், என்னென்ன குவான்டிட்டியில போடுறோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோல போடுறேன்.